முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஹமாஸ் ராணுவத்துடன் கைகோர்த்த அல் முஜாஹிதீன் ராணுவம், திட்டமிட்டு பலிவாங்கப்படும் இஸ்ரேல் ராணுவம். பாலஸ்தீனத்தில் சரியும் இஸ்ரேலின் ராணுவம், தொடர்ந்து சரியும் இஸ்ரேல் வீரர்களின் தலை. பதற்றத்தில் நெதன்யாகு, சரிந்து வரும் இஸ்ரேல் எனும் பிம்பம். அதல பாதாளத்தை நோக்கி வேகமெடுக்கும் இஸ்ரேலின் பொருளாதாரம். 18 மாதங்களில் இல்லாத சரிவில் பங்குச் சந்தை. இஸ்ரேலின் கொடூர மனநிலைக்கு தண்டனை அளிக்கும் முதலீட்டாளர்கள். இனியும் உறவை தொடர முடியாது. ஐரிஷ் கண்களில் கொப்பளிக்கும் கோபக்கனல். என்ன நடந்தது? இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். இஸ்ரேலிய வாகனங்கள் மீது ராக்கெட் மற்றும் வெடிகுண்டு தாக்குதல் நடத்திய ஹமாஸால் இஸ்ரேல் தொடர்ந்து பின்னடைவை சந்தித்து வருகின்றது. இஸ்ரேலின் ராணுவம் கடந்த 11ஆம் தேதியிலிருந்து காசாவின் பல பகுதிகளில் தரைவழி தாக்குதலை மேற்கொண்டு வருகின்றது. இதை ஹமாஸின் ராணுவ பிரிவான அல்கசாம் பிரிகேட்ஸ் திறம்பட எதிர்த்து வருகின்றது. இது தொடர்பாக அல்கசாம் பிரிகேட்ஸ் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில், தெற்கு காசாவில் உள்ள கான்யூனிஸ் நகரின் தென்பகுதியில் உள்ள முரஜா சந்திப்பிற்கு அருகில் இஸ்ரேலிய படைகள் குவிந்திருந்த இடத்தை நோக்கி 107 மில்லிமீட்டர் ராக்கெட்டுகளை ஏவியதாக அறிவித்தது. இந்த தாக்குதல் பாலஸ்தீன முஜாஹிதீன் இயக்கத்தின் ராணுவ பிரிவான அல் முஜாஹிதீன் பிரிகேட்ஸ் குழுவுடன் இணைந்து நடத்தப்பட்டது என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. இதற்கிடையில் பாலஸ்தீனிய இஸ்லாமிய ஜிகாத் இயக்கத்தின் ராணுவ பிரிவான அல்குட்ஸ் பிரிகேட்ஸ் மத்திய காசாவில் உள்ள அல் மக்ராக்கா பகுதியில் ஒரு இஸ்ரேலிய ராணுவத்தை அழித்ததாக உறுதிப்படுத்தியுள்ளது. முன்னரே வைக்கப்பட்ட ஒரு பேரல் வடிவ வெடிகுண்டை பயன்படுத்தி இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக அந்த குழு கூறியுள்ளது. அதைத் தொடர்ந்து அல்குட்ஸ் பிரிகேட்ஸ் அமைப்பின் ராணுவ ஊடகம் அதன் வீரர்கள் கான்யூனிஸ் நகரில் இஸ்ரேலிய படைகள் மற்றும் வாகனங்கள் மீது மோட்டார்களை வீசும் காணொளியை வெளியிட்டது. அதே சமயம் இஸ்ரேலிய ஊடகங்கள் தாக்குதலில் காயமடைந்தவர்களை வெளியேற்ற பெய்லின்சன் மருத்துவமனையில் ஒரு ஹெலிகாப்டர் தரையிறங்கியதாக தெரிவித்தன. மேலும் பாலஸ்தீன எதிர்ப்பு படையினர் ஒரு மெர்காவா டாங்கியை வெடிகுண்டால் தாக்க முயன்றதாகவும் கூறப்பட்டுள்ளது. இந்த தாக்குதல்கள் இஸ்ரேலிய ராணுவம் காசா நகரில் தரைவழி தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ள நிலையில் நடந்துள்ளதால் இஸ்ரேலின் ராணுவ படைக்கு பெரும் பின்னடைவு ஏற்பட்டிருக்கின்றது. திட்டமிட்டு தாக்கும் ஹமாஸ் தாக்குதலுக்கு இஸ்ரேலிய ராணுவ வீரர்கள் 12 பேர் பலியாகி இருக்கின்றனர். காசாவை கைப்பற்றும் நோக்கில் இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதலை நடத்தி வருகின்றது. ஆகஸ்ட் 11 அன்று மீண்டும் தொடங்கிய இஸ்ரேலிய ராணுவம் உயரமான கட்டிடங்கள், வீடுகள் மற்றும் முகாம்களையும் தங்குமிடங்களையும் தாக்கி வருகின்றது. இந்த தாக்குதலின் மூலம் மாபெரும் சதித்திட்டம் தீட்டப்பட்டிருப்பதாக பாலஸ்தீன ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. பாலஸ்தீனியர்களை தெற்கு பகுதிக்கு செல்லும்படி பயமுறுத்துவதை நோக்கமாக கொண்டு நடத்தப்படும் இந்த தாக்குதலால் மக்கள் மத்தியில் பீதியை ஏற்படுத்தினர். அதே நேரம் காசா நகரில் வசிக்கும் மக்களில் பெரும்பாலானோர் அவர்கள் தங்கியிருந்த இடத்தை விட்டு வெளியேறவே இல்லை என்று மேரிவ் நாளிதழ் செய்தி வெளியிட்டிருந்தது. எது நடந்தாலும் பார்த்துக் கொள்ளலாம் என்ற மனநிலைக்கு சென்றிருக்கும் காசா எதிர்த்து தாக்குதல் நடத்தவும் தொடங்கி இருக்கின்றது. அதனால் இஸ்ரேல் ராணுவத்திற்கு பெரும் ஏமாற்றம் ஏற்பட்டதாக வேல்லா செய்தி இணையதளம் குறிப்பிட்டுள்ளது. காசா மீது இஸ்ரேல் நடத்தும் கடுமையான தாக்குதலுக்கு எதிராக பாலஸ்தீன எதிர்ப்பாளர்கள் தொடர்ந்து போராடி வருகின்றனர். இந்த சண்டையின் போது பாலஸ்தீன் எதிர்ப்பாளர்கள் நடத்திய ஒரு தாக்குதலில் 12 இஸ்ரேலிய ராணுவ வீரர்கள் உயிரிழந்திருக்கின்றனர். ஒரு வெடிகுண்டு தாக்குதலில் 4 இஸ்ரேலிய வீரர்கள் கொல்லப்பட்டனர் மற்றும் 8 பேர் காயமடைந்தனர். இந்த சம்பவம் இஸ்ரேலிய ராணுவ நடவடிக்கைகளுக்கு பாதுகாப்பான இடமாக கருதப்பட்ட பகுதியிலேயே நடந்தது. இஸ்ரேலிய ராணுவத்தை அதிர்ச்சியில் ஆழ்த்தி இருக்கின்றது. இன அழிப்பிற்கு முயலும் இஸ்ரேலின் தாக்குதல்களுக்கு எதிராக பாலஸ்தீன எதிர்ப்பாளர்கள் தங்கள் மக்களையும் நிலத்தையும் காப்பதற்காக உறுதியாக போராடி வருகின்றனர். இதற்கு முன்னர் இஸ்ரேலில் உள்ள துல்கரம் பகுதியில் நெட்சானி ஓஸ் சோதனை சாவடிக்கு அருகே இஸ்ரேல் ராணுவத்தின் கவச வாகனம் ஒன்று குண்டுவெடிப்பில் சிக்கியது. அந்த தாக்குதலில் வாகனத்தில் இருந்த 2 வீரர்கள் காயங்களுடன் உயிர் தப்பியுள்ளனர். மேலும் ராணுவ கவச வாகனம் கடும் சேதமடைந்துள்ளது. இந்த தாக்குதலுக்கு பாலஸ்தீன இஸ்லாமிய ஜிகாத் அமைப்பு பொறுப்பேற்று இஸ்ரேலுக்கு சம்மட்டியடி கொடுத்தது. அதன் தொடராக இந்த தாக்குதலும் இஸ்ரேலின் அஸ்திவாரத்தை அசைத்திருக்கின்றது. 18 மாதங்களில் இல்லாத அளவு பங்குச்சந்தையில் இஸ்ரேல் கடும் வீழ்ச்சியை ருசித்திருக்கின்றது. இஸ்ரேல் என்றாலே பிரம்மாண்டம் என்ற கட்டமைப்பு தற்போது தவிடுபொடியாகி வருகின்றது. உலக நாடுகளுக்கு மத்தியில் இஸ்ரேல் மீது இருந்த பிம்பம் சரிந்ததில் தொடங்கி ஐநா
காசாவில் இஸ்ரேலை மட்டுமல்லாமல் இஸ்ரேலை ஆதரிக்கும் நாடுகளையும் புறக்கணிக்கும் சூழல் நிலவி வருகின்றது. மற்றொரு புறம் இஸ்ரேலின் விமானத்தளம் ஏற்றுமதி இறக்குமதியில் சுணக்கம், பாதுகாப்பின்மை, நெதன்யாகு மீதான ஊழல் வழக்குகள் காரணமாக நிர்வாக நடவடிக்கையில் பிரச்சினை என இஸ்ரேலின் பொருளாதாரம் அதல பாதாளத்தை நோக்கி வேகமாக சென்று கொண்டிருக்கின்றது. இந்த நிலையில் மற்றொரு அடியாக இஸ்ரேலின் பங்குச்சந்தை கடும் சரிவை சந்தித்திருக்கின்றது. காசாவில் இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதல் மற்றும் சர்வதேச அளவில் அதிகரித்து வரும் எதிர்ப்பின் காரணமாக இஸ்ரேலின் பங்குச்சந்தை கடந்த 18 மாதங்களில் இல்லாத அளவிற்கு பெரும் சரிவை சந்தித்திருப்பதாக ப்ளூம்பெர்க் ஊடகம் இன்று தெரிவித்துள்ளது. இஸ்ரேலின் முக்கிய பங்கு குறியீடான TA35 1.8% வீழ்ச்சி கண்டு கடந்த செப்டம்பர் 9 முதல் தொடர்ந்து 6 நாட்களாக சரிந்து வருகின்றது. இதனால் அதன் மொத்த சந்தை மதிப்பில் 4.3% குறைந்துள்ளது. அதே நேரத்தில் இஸ்ரேலின் நாணயமான ஷெக்கலும் வெளிநாட்டு கடன் பத்திரங்களும் நிலைத்தன்மையுடன் காணப்படுகின்றன. இந்த வீழ்ச்சி ஐரோப்பிய யூனியனின் ஒரு முக்கிய நடவடிக்கையுடன் ஒத்துப்போகின்றது. இஸ்ரேலுக்கான சிறப்பு வர்த்தக அந்தஸ்தை நிறுத்தி வைக்க ஐரோப்பிய யூனியன் முன்மொழிந்துள்ளது. இது நடைமுறைக்கு வந்தால் இஸ்ரேலிய பொருட்கள் வர்த்தக ஒப்பந்தம் இல்லாத மற்ற நாடுகளின் பல்வேறு பொருட்களுக்கு விதிக்கப்படும் அதே வரியை சந்திக்க நேரிடும். இந்த நடவடிக்கை காசாவில் இஸ்ரேலின் போர் நடவடிக்கைகளுக்கு எதிரான முதல் குறிப்பிடத்தக்க வர்த்தக தடையாக அமையும் என்று பொருளாதார வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர். உலக நாடுகள் தனிமைப்படுத்தப்படுவதால் இஸ்ரேல் இனி பாரம்பரிய பங்காளிகளை சார்ந்திருக்க முடியாது என்று நெதன்யாகு குறிப்பிட்டிருந்தார். ஆனால் அதன் விளைவுகளை உணர்ந்த பிறகு தனது கருத்திலிருந்து பின்வாங்கி இராணுவ சுதந்திரத்திற்கு மட்டுமே என் கருத்து பொருந்தும் என்று விளக்கமளித்துள்ளார். மேலும் இஸ்ரேலின் உள்நாட்டு ஆயுத தொழில்துறையை விரிவுபடுத்துவதாக உறுதியளித்துள்ளார். ஆனாலும் முதலீட்டாளர்களின் மனநிலை முற்றிலும் மாறிவிட்டது. காசா நகரில் இஸ்ரேலின் தரைவழி தாக்குதல்கள், சமீபத்தில் கத்தாரில் நடந்த தாக்குதல் ஆகியவற்றிற்கு உலகளாவிய எதிர்ப்பு அதிகரித்ததைத் தொடர்ந்து முதலீட்டாளர்களின் அச்சம் பல மடங்கு அதிகரித்திருக்கின்றது. ஏற்கனவே இஸ்ரேலின் பொருளாதாரம் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டுள்ளது. போர் செலவுகள் நாட்டின் நிதி பற்றாக்குறையை மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் கிட்டத்தட்ட 7% உயர்த்தியுள்ளது. இதனால் கடன் அதிகரித்துள்ளது. மூடிஸ் நிறுவனம் 2024 முதல் இஸ்ரேலின் கடன் மதிப்பீட்டை 2 முறை குறைத்துள்ளது. சுற்றுலா மற்றும் வெளிநாட்டு முதலீடுகள் குறைந்துவிட்டன. எரிவாயு உற்பத்தி தொடர்ந்து பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் வெளிநாட்டு நிதி நிறுவனங்கள் டெல் அவீவ் சந்தைகளில் தங்கள் முதலீடுகளை குறைத்து வருகின்றன. ஐரோப்பாவில் நடக்கும் புறக்கணிப்பு போராட்டங்கள் மற்றும் ஆயுத ஏற்றுமதி தடைகள் இஸ்ரேலுக்கு மேலும் பொருளாதார அழுத்தத்தை அதிகரித்திருக்கின்றன. இவை அனைத்தும் இஸ்ரேலின் போர்க்கொள்கைகளுக்கு உள்நாட்டில் பெரும் பொருளாதார இழப்பு ஏற்பட்டிருப்பதை காட்டுகின்றது என்று பொருளாதார ஆய்வாளர்கள் தெரிவித்திருக்கின்றனர். இனியும் இஸ்ரேலுடன் எப்படி உறவில் இருப்பது என்று ஐரிஷ் அதிபர் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். உலக நாடுகளுக்கும் மத்தியில் தொடர்ந்து மதிப்பிழந்து வரும் இஸ்ரேல் தொடர்ந்து கடும் நெருக்கடிகளை சந்தித்து வருகின்றது. குறிப்பாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவும் வகையில் மனிதாபிமான உதவிகள் கொண்டு செல்லப்பட்டாலும் இஸ்ரேல் அதனை தடுக்கின்றது என்ற குற்றச்சாட்டும், இஸ்ரேல் அனைத்து எல்லைகளையும் திறக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் வலுவாக எழுந்திருக்கின்றது. மேலும் அனைத்து போர்க்குற்றங்கள் மற்றும் சர்வதேச சட்ட மீறல்கள் குறித்து முழுமையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என வலியுறுத்தும் ஐரோப்பிய நாடுகள் இஸ்ரேலை தனிமைப்படுத்த வேண்டும் என்ற முடிவில் உறுதியாக இருக்கின்றன. இந்நிலையில் ஐரிஷ் அதிபர் மைக்கேல் டே ஹிக்கின்ஸ் இஸ்ரேலுடனான வர்த்தக உறவுகளை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று அழைப்பு விடுத்துள்ளார். இது தொடர்பாக ஐரிஷ் டைம்ஸ் வெளியிட்டிருக்கும் செய்தியில், இஸ்ரேல் மற்றும் அதற்கு ஆயுதங்களை வழங்கும் நாடுகள் ஐக்கிய நாடுகள் சபையில் இருந்து விலக்கப்பட வேண்டும் என்று ஐரிஷ் அதிபர் மைக்கேல் டே ஹிக்கின்ஸ் தெரிவித்திருக்கின்றார் என்று குறிப்பிட்டிருக்கின்றது. மேலும் ஐரிஷ் மனிதாபிமான உதவிகள் காசாவை சென்றடைந்தாலும் அதை காசா பகுதிக்குள் இஸ்ரேல் அனுமதிப்பதில்லை. மே 18 அன்று போப் லியோவின் பதவியேற்பு விழா வாட்டிகனில் நடந்தது. அப்போது காசாவின் எல்லையில் சிக்கியிருந்த 2 ஐரிஷ் உணவுப் பொருட்கள் குறித்த நிலை இஸ்ரேலிய அதிபர் ஐசக் ஹெர்சாக்கிடம் நேரடியாக கேட்டதாக தெரிவித்த அவர், அன்றே ஐரிஷின் உதவிகள் பாலஸ்தீன மக்களை சென்றடையும் என்று ஐசக் ஹெர்சாக் உறுதியளித்ததாகவும் கூறினார். அதற்கு பின் ஐரிஷ் தூதரகம் மூலம் விசாரித்த போது அந்த உதவிகள் ஜோர்டானின் அமான் நகரில் சிக்கியிருப்பதாகவும் இஸ்ரேல் அதை காசா பகுதிக்கு அனுமதிக்கவில்லை என்றும் தெரிய வந்ததாக ஹிக்கின்ஸ் கூறியிருந்தார். நம் சக மனிதர்களுக்கு இந்த துன்பத்தை சுமத்துபவர்களுடன் எப்படி வர்த்தகம் செய்ய முடியும்? இனி இதை முடிவுக்கு கொண்டு வர தயக்கம் கூடாது என்று விமர்சித்த அவர் ஐரோப்பிய ஒன்றியத்தின் மீது கடும் விமர்சனத்தை முன்வைத்திருக்கின்றார். ஒரு செயற்கையான பஞ்சம் நிலவுவதைக் கண்டும் சில உறுப்பு நாடுகள் மௌனம் காப்பதாக குற்றம் சாட்டிய அவர்,
இஸ்ரேலுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க தவறினால் ஐரோப்பிய ஒன்றியம் தன்னை ஒரு ஒன்றியம் என்று அழைக்க முடியாது என்றும் காட்டமாக தெரிவித்திருக்கின்றார். ஐக்கிய நாடுகள் சபையின் விசாரணை இஸ்ரேல் காசாவில் இனப்படுகொலை குற்றத்தை செய்திருப்பதாகவும் கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளாக நடந்து வரும் தாக்குதலில் திட்டமிட்டு பட்டினியை ஒரு ஆயுதமாக பயன்படுத்துவதாகவும் கண்டறிந்துள்ள நிலையில் உலக நாடுகளின் கோபம் கொப்பளிக்க தொடங்கி இருக்கின்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஹமாஸ் ராணுவத்துடன் கைகோர்த்த அல் முஜாஹுதீன் ராணுவம், திட்டமிட்டு பரிவாங்கப்படும் இஸ்ரேல் ராணுவம். பாலஸ்தீனத்தில் சரியும் இஸ்ரேலின் ராணுவம், தொடர்ந்து சரியும் இஸ்ரேல் வீரர்களின் தலை. பதற்றத்தில் நெதன்யாகு, சரிந்து வரும் இஸ்ரேல் எனும் பிம்பம். அதல பாதாளத்தை நோக்கி வேகமெடுக்கும் இஸ்ரேலின் பொருளாதாரம். 18 மாதங்களில் இல்லாத சரிவில் பங்குச் சந்தை. இஸ்ரேலின் கொடூர மனநிலைக்கு தண்டனை அளிக்கும் முதலீட்டாளர்கள். இனியும் உறவை தொடர முடியாது. ஐரிஷ் கண்களில் கொப்பளிக்கும் கோபக்கனல்.